அண்மை செய்தி. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கின்றார் என்ற தகவலை காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். EVKS இளங்கோவன் கடந்த ஒரு மாத காலமாகவே சென்னை பணப்பாக்கம் யாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே இதயம் தொடர்பான பல்வேறு பாதிப்புகளுடன் இருந்து வந்த EVKS இளங்கோவன் இதய துடிப்பை செயற்கையாக வழங்கக்கூடிய கருவி உட்பட தன்னுடைய உடலில் அந்த செயற்கை கருவிகளில் பொருத்தி உயிர் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக நியாத் மருத்துவமனையில் கடந்த மாதம் சிகிச்சைக்கு வந்தார். 1-2 முறை சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு சென்று வந்தாலும் கடந்த மாதத்தின் இறுதி முதல் தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவான ICU சிகிச்சை பிரிவிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். வெண்டிலேட்டர் மூலமாக அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் EVKS இளங்கோவனுடைய உடல்நிலை கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக இன்று அதிகாலை தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் மியாத் மருத்துவமனைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் அடுத்தடுத்து மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், மத்திய இணையமைச்சராக இருந்தவர் என்று பல்வேறு அனுபவங்களை கொண்ட தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் காலமாகி இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கின்றார். சரியாக இன்று காலை 10-12 மணி அளவில் EVKS இளங்கோவன் காலமாகி இருந்ததாக தற்பொழுது செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். EVKS இளங்கோவனை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாகவே சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அவருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக கேட்டறிந்திருந்தார்கள். பேசக்கூடிய நிலைமையில் EVKS இளங்கோவன் இல்லாத சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு வந்திருந்த முதலமைச்சர் கடந்த மாதத்தின் 28ஆம் தேதியில் மருத்துவர்களிடம் EVKS இளங்கோவனுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அடுத்தடுத்து அவருக்கு உயர்தர சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதன்படி பல்வேறு மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டு EVKS இளங்கோவனுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் செய்திகள் வெளியாகின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது EVKS இளங்கோவன் காலமாகி இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். மேலும் EVKS இளங்கோவன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக இன்று அதிகாலை முதலே காவல்துறையினருடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது EVKS இளங்கோவன் இறந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. காங்கிரஸ் தரப்பிலேயே EVKS இளங்கோவனுடைய உடல்நிலை, அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்த தகவல் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் தற்பொழுது காலமாகி இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிகாரப்பூர்வமாக காங்கிரசினுடைய அறிக்கையும் இது குறித்து வெளியிடப்படும் என்ற தகவலையும் செல்வ பெருந்தகை தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக EVKS இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் மருத்துவமனை வளாகத்திற்கு வருகை தருகின்றார்கள். இவர் தற்போது இறந்திருக்கக்கூடிய சூழலில் EVKS இளங்கோவன் முன்னாள் மாநில தலைவர் என்ற அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்படும் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு ஈரோடு இருக்கக்கூடிய அவருடைய சொந்த இல்லத்திற்கு EVKS இளங்கோவனுடைய உடல் எடுத்து செல்லப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவனை பொறுத்தவரை கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தாலும் தற்போது இடைத்தேர்தல் மூலமாகத்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்திருந்தார். அதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே EVKS இளங்கோவனுடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எதிர்பாராத விதமாக அவர் உடல்நலக்குறைவால் காலமாகி இருந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது. அந்த இடைத்தேர்தலில் தன்னுடைய மகன் உயிரிழந்ததற்கு பிறகு தந்தை என்ற முறையில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவில் காங்கிரசினுடைய வேட்பாளராக EVKS இளங்கோவன் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரே காலகட்டத்தில், அதாவது 5 ஆண்டுகளுக்குள்ளாக மீண்டும் ஒரு இறப்பை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சந்தித்திருக்கின்றது. EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கின்றார். தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான முகமாக EVKS இளங்கோவன் இருந்து வந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக அவருக்கு அந்த இதய துடிப்பை செயற்கையாக வழங்கக்கூடிய கருவிகள் உடலுக்குள் பொருத்தப்பட்டிருந்தன. மூச்சு விடுவதில் அவருக்கு சிரமம் இருந்தது. இதுபோன்ற பாதிப்புகளுடன் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்தார். சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களில் பெரிய அளவில் EVKS இளங்கோவனால் பங்கேற்று பேச முடியாத ஒரு சூழல் கூட இருந்தது.
ஏனென்றால் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக மூத்த உறுப்பினரான EVKS இளங்கோவன் தேர்வு செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன்பாக செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார். EVKS இளங்கோவன் வெற்றி பெற்று வந்த பிறகு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் கிள்ளியூர் ராஜேஷுக்கு வழங்கியிருந்தார்கள் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பை. ஏனென்றால் EVKS இளங்கோவனால் முழு அளவில் செயல்பட முடியவில்லை. அவருக்கு உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவாகத்தான் இருக்கின்றது. உடல்நலக் குறைவு இருப்பதால் அவரால் சட்டப்பேரவையில் ஆவேசமாக பேசுவதில் சிரமம் இருக்கின்றது என்பதன் காரணமாகத்தான் EVKS இளங்கோவன் பெரிய அளவில் அந்த பேரவையில் நடைபெறக்கூடிய விவாதங்களில் பங்கேற்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் சட்டமன்ற குழு தலைவராக காங்கிரசால் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பேரவை நிகழ்வுகளில் முழு அளவில் பங்கேற்காவிட்டாலும் பேரவை வளாகத்திற்கு வருகை தந்து பேரவை செயலகத்தில் கையெழுத்திட்டு திரும்புவதை EVKS இளங்கோவன் தன்னுடைய வழக்கமாக வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் ஒரு மாத காலமாகவே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்தித்திருந்தது. அவர் தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லும் பொழுது வயோதிகம் போன்ற காரணங்களால் அவருக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகளை அந்த உடல் ஏற்க முடியாத ஒரு சவால் இருந்தது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த இக்கட்டான நிலைக்கு சென்று இன்று உயிரிழந்திருக்கின்றார். காலை 10-12 மணி அளவில் மருத்துவர்கள் ஒரு தீவிர முயற்சியினை மேற்கொண்டார்கள். சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு EVKS இளங்கோவனுடைய இதய துடிப்பை சீராக்கி அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த செயற்கை சுவாசத்தை உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அவருக்கு இறுதிக்கட்ட முயற்சியினை மருத்துவர்கள் இன்று காலை 8 மணி முதல் மேற்கொண்டு வந்த நிலையில் தான் 10-12 மணி அளவில் EVKS இளங்கோவனுடைய உயிர் பிரிந்திருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து சோகமாக மருத்துவமனை வளாகத்தை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் EVKS இளங்கோவனுடைய உடல் சத்தியமூர்த்தி பவனுக்கு எடுத்து செல்லப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்பட்டு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் தரப்பில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் முன்னாள் மாநில தலைவர் என்ற அடிப்படையில். அதன் தொடர்ச்சியாக ஈரோடு தொகுதிக்கு அவருடைய ஈரோட்டில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு EVKS இளங்கோவனுடைய இறுதி அஞ்சலி இறுதி சடங்குகள் நடைபெறும் என்ற தகவலையும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவனை பொறுத்தவரை தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில